ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்னட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பெருநாளைக்கு நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு பார்க்க போறோம். எனக்கு வந்து பிறந்த நாள் வந்துச்சு. அதுக்கு கிஃப்ட் கிடச்சிச்சு. அப்புறம் பெருநாள் என்ன சமைச்சோம், எங்கே போனோம், எங்கே வந்தோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது வீடியோ குட்டியாக ஒரு குட்டி விழாக்கு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நோன்புக்கு ஒரு வாரம் முன்னாடியே முஸ்தபா சென்டரில் போயிட்டு கொஞ்சம் தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கடலை மாவுக்கு பதிலா பட்டாணி மாவு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அணில் சேமியா, அதோட நல்லெண்ணெய்லாம் தேவைப்பட்டுச்சு. நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை முடிஞ்சு போச்சு சீக்கிரமாட்டு. அதனால் பட்டையும் வாங்கினேன். விலை இங்கே ஓகேவா இருக்குது. அதுக்கப்புறம் ஏலக்காய் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம டீ போட அதுக்கெலாம் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கூட தான். இந்தியாவோட இங்கே ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு குவாலிட்டியில் வச்சுருப்பாங்க. அப்புறம் அப்புறம் உளுந்த வடை போடுறதுக்கு 2 பாக்கெட் உளுந்து வாங்கிட்டு வந்துட்டேன் 2 கிலோ. 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இட்லிக்கு போடலான்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா உளுந்துலாம் நல்லா விலை கம்மியா இருக்குது. அப்புறம் சிறுபருப்பு நம்ம கஞ்சி போடுறதுக்கு. சிறுபருப்பும் விலை கம்மியா தான் இருக்குது. நம்ம ஊர்ல பொடி சிறுபருப்பா கிடைக்கும். ஆனா இங்க கொஞ்சம் பெருசு பெருசா இருக்குது. நம்ம ஊர்ல கொஞ்சம் பொடிஸ் பார்க்கலாம். இங்க கொஞ்சம் பெருசா தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். இந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 7.80 $7.80 வந்துச்சு. அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் ஒண்ணு வாங்கினேன். ரோஸ் வாட்டர் விலை கம்மி தான். $1 $1.50 என்னமோ. அதுக்கப்புறமா ரோஸ் மில்க்கு இது பண்ணுறதுக்கு ரோஸு சிரப்பு வாங்கிட்டு வந்தேன். நெறைய தேவைப்படுது. இந்த டீ தூள் நல்ல விலை கம்மியா இருக்குதுங்க. புதுசா வந்திருக்குது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். 1 கிலோ வந்து $9.50. செம்மையா இருக்குது. நம்ம 3 ரோசஸு, சக்ரா கோல்டு, அக்பர் அந்த மாரி இருக்கிற மாரி இருக்குது. நல்லா இருக்குது. நான் இத தான் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெருநாளைக்கு அதே மாரி ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி மச்சி வீட்ல இருந்தும் ஜாமான்லாம் கொண்டு வந்தாங்க. நோம்பு சாமான் எல்லாமே. அவங்க பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான சாமான் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய், மிஸ்டர் கோல்டு எண்ணெய், அது ஒரு 5 லிட்டரோ என்னமோ நெறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்காய், அணில் சேமியா, கடலைப்பருப்பு. அணில் சேமியா வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு நம்ம வந்து காலையில பஸ் ஏற செஞ்சிடலாம். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிக்கலாம். அவங்க கடலை மாவு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வீட்ல கடலை மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க போல. அதனால கடலை மாவு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து. இந்த உளுந்து ரொம்ப நல்லா இருக்குது. புசு புசுன்னு வந்துருது. கடலை பருப்பு, அப்புறம் சர்க்கரை கோல்டு, டீ டீ பவுடர், எவ்ரிடே பால் மாவு. இங்க வந்து இதுதான் செம்ம சூப்பரா இருக்கும். ஆனா எப்பவுமே இதுதான் நம்ம வாங்குவோம். மத்த எது வாங்குனாலும் மொச்ச அடிக்கிற மாதிரி இருக்கும். சர்க்கரை கோல்டு நம்ம ஊர் உள்ளது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமுல் மில்க் யூஹெச்டி பால் இருக்கு இல்லையா? அது நம்ம இது 2 வருஷம், 3 வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புழுங்க அரிசி, பொன்னி ரைஸு, அப்புறம் இட்லி அரிசி, இது எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அது கூடயே அஜ்வா, பேரிச்சம்பழம், அப்புறம் ரோஸ் சிரப்பு அது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடல் பாசி, அதோட நன்னாரி சர்பத்து, அப்புறம் பாதாம், அக்ரோட்டு, மாஷால்லா எக்கச்சக்கமான ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க என்ன பண்ணோம்னா, நோன்பு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. ஓடி இருக்கும்போது இடையில வந்து கொஞ்சம் போயிட்டு, நோன்புக்கு தேவையான துணிலாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம். பெருநாளைக்கு என்னென்ன தேவைன்னு. பெருநாள் ட்ரெஸ் தான் உங்களுக்கு காமிக்க போறேன். இது வந்து அனிஃபால வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. பியூர் காட்டன். $8 போட்டிருந்தாங்க ஆஃபரு. இந்த நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா, எல் எடுக்கிற இடத்துல எக்ஸ்எல் எடுக்கணும். வாஷ் பண்ணோம்னா நைட்டி வந்து நம்ம காட்டனா இருந்தா, கண்டிப்பா வந்து கொஞ்சம் சுருங்கி சிங்காயிரும். ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்எல் தான் எடுப்பேன். நான் ஒரு சைஸ் கூட தான் எப்பவுமே எடுத்துருவேன். அப்பதான் வாஷ் பண்ண அப்புறமா கரெக்ட்டா இருக்கும். இதே நீங்க மத்த இதா இருந்துச்சுன்னா, அதே கரெக்ட்டான அளவுக்கு வாங்கிக்கணும். நல்லா லேஸ் வச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கலரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டாப்பு வாங்குனேன். இது வந்து முஸ்தபா சென்டர்ல வாங்குனேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது $14 90 அதாவது $15 போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து $9.90 தான் ஆஃபரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு துணியும்.
அது கூட அதே விலைக்கு இன்னொரு டாப் எடுத்தேன். இது நல்லா இருக்குது துணி. நல்லா சாஃப்ட்டா. அது கூட அதுக்கு மேட்சிங்கா கொஞ்சம் துப்பட்டா எடுத்தேன். ஷாலு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து $1 தான். நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5.90 என்னமோ. இப்போ வந்து ரொம்ப நாளாவே இந்த ஆஃபர் இருக்குது. முஸ்தஃபால 3வது மாடியில. நீங்க போனீங்கன்னா பாருங்க. ப்ளைனா இருக்கனால நம்ம எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். துணியும் வந்து அப்படியே வந்து தலையில போட்டா, மேல போட்டா அப்படியே கிடக்குது. நல்லா இருக்குது. ஆனா கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு. இப்போ போனீங்கன்னா நெறைய எடுத்துக்கலாம். பெருநாளைக்கு வந்து நான் வந்து ட்ரெஸ் வந்து இங்க வேற எங்கேயும் எடுக்கல. எக்ஸ்போல வந்து சேல் போட்டிருந்தாங்க. அதனால ரம்ஜான் சேலு. அதுக்கு அங்க போயிருந்தோம். போயிட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, என் பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. அவளுக்கு கொஞ்சம் கிராண்டா வாங்குனேன். கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் வச்ச மாரி. இந்த பெருநாளைக்கும் போட்டு மத்த ஃபங்ஷன் எதுக்கு கூட நம்ம போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. எக்ஸ்போ சேல் போட்டா போய் பாருங்க. எக்ஸ்போ சேல்ல பார்த்தீங்கன்னா, நல்ல விலை கம்மியா குடுக்குறாங்க. அதே நேரத்துல நீங்க ஞாயித்துக்கிழமை போனீங்கன்னா, நல்லா கம்மியா கிடைக்கும். மத்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $100, $150 வரைக்கும் வந்துரும். நான் வந்து வெறும் $25 தான் வாங்குனேன். அதுவும் $25 இன்னொரு ட்ரெஸ் காமிச்சேன்ல, இதுவுமே $25 தான். நெறைய திங்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் எக்ஸ்போ போட்டா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போயிருவேன். துணி வாங்குறேனோ இல்லையோ போய் பார்க்க போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லபடியா சிறப்பா நோம்புலாம் முடிஞ்சுச்சு. நோம்புல போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் நைட்டு வந்து அடுத்த நாள் பெருநா. நைட் வந்து வட்டலப்பம். வீட்ல நெறைய வேலை இருந்ததுனால நான் வட்டலப்பம் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சுட்டேன். ஒரே அளவுக்கு எல்லாமே எடுத்துடணும் வட்டலப்பம் வைக்கிறதுக்கு. எப்பவும் 10 முட்டையில தான் வைப்பேன். கரெக்ட்டா நான் ஒரு அளவு வைக்கும்போது சில முட்டை சின்னதா இருந்துச்சுன்னா 10 முட்டை வரும். பெரிய முட்டையா இருந்தா 8 முட்டை வந்துரும். நான் என்ன பண்ணேன்னா, ஒரே அளவு எடுத்துட்டு வட்டலப்பம் நைட்டு வந்து வட்டலப்பம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் 1 மணிக்கு தான் நான் வந்து என்னோட பொண்ணு மருதாணி போட்டு விட்டா. 2 சைடுமே. மருதாணி போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்திலேயே கழுவுற மாரி ஆயிடுச்சு. மத்த வேலைகள் பார்க்கணும் இல்லையா? மறுநாள் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். ஆனா விடியற்காலை எந்திரிச்சு, அதுக்கப்புறம் 4 மணிக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுதுட்டு, அப்புறமா கறி ஆக்குனேன். மட்டன் கறி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எக்கச்சக்கமா வேலை இருந்ததுனால எனக்கு ஒழுங்கா வீடியோ எடுக்க முடியல. நோம்பு பெருநாள் டைம்ல. அதோட பார்த்தீங்கன்னா, இடியப்பமும் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டேன். இடியப்ப பிரியாணி பண்ணேன். அது என்னால இது பண்ண முடியல. வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் எல்லாரும் பள்ளியில தொழுதுட்டு, காலைல வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்போ வந்து கோழி கறியும் ஆக்கி வச்சிருந்தேன். அது கூட வட்டலப்பம், கோழிக்கறி. அது கூடயே கருப்பட்டி, பால்கோவா, பாயாசம் பண்ணி வச்சிருந்தேன். ரவை சேர்த்து எப்பவுமே நம்ம ஜவ்வரிசி, சேமியா அந்த மாரி போட்டு செய்வோம் இல்லையா? இந்த தடவ பார்த்தீங்கன்னா, நட்ஸ் நெறைய போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சீனிக்கு பதிலா கருப்பட்டி சேர்த்துட்டேன். கருப்பட்டி அளவு வச்சு அது மாரி ஊத்தி எடுத்து ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்த கெஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. இதில மிஸ்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு எண்ணெய் கூட, நெய் கூட எதுவும் சேர்க்கல. நம்ம வந்து அப்படியே வந்து செஞ்சுட்டோம். அத விட சாதாரண பாயாசத்தோட இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவ நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். மாஸ்க்கு தொழுவ போயிருந்தோம் இல்லையா? அங்க வந்து ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியல. ரொம்ப க்ரவுடு. அது மட்டும் இல்லாம சரியான வெயில் வேற. நோன்பு வேற எல்லாம் பிடிச்சிருந்துட்டு அப்படி எல்லாம் டயர்டா இருந்தாங்களா, எப்போடா வீட்டுக்கு போன மாரி ஆயிடுச்சு. பெருசா நான் வந்து ஃபோட்டோ எதுவும் எடுக்கல. நான் வந்து இந்த தடவ மட்டன் பிரியாணி செய்யல. கோழி பிரியாணி செஞ்சேன். நான் காலையிலேயே மட்டனு, சிக்கன் அந்த மாரி சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்னா, மத்தியானம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மத்தியானம் தானே, மத்தியானமும் கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணி, ரைத்தாவும் செஞ்சுட்டேன். நான் சூப்பரா குக் பண்ணி நான் டேஸ்ட்டியா குடுத்ததுனால எனக்கு வந்து கிஃப்ட் கிடைச்சிருக்கு. இந்த பிராண்ட்லேருந்து எனக்கு 17 பீஸு கிச்சன் வேர் வந்திருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு 5, 6 பேருக்கு பிரியாணி பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு. நல்லா இருக்குது. நல்லா அந்த அளவுக்கு நல்லா உயரமாகவும் நல்லா இதாகவும் இருக்கும். இதில் வந்து செஞ்சோம்னா அடி பிடிக்காது. நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல வாரண்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு இட்லி, புட்டு எல்லாம் அவிக்கலாம் வச்சுக்கலாம். அதுக்கும் ஒரு பாத்திரம் கொடுத்தது. இதில் கிரேவி எல்லாம் வச்சுக்கலாம். பால் கூட காய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது.
அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஒரு இது, அதோட ஒரு மூடிங் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டீ போட காஃபி போட அந்த மாதிரி பாத்திரம் வேணும்னா கிரேவி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேன் மாதிரி நல்ல ஒரு மீன் குழம்பு கறி குழம்புலாம் வந்து நல்லா வைக்கிற மாதிரி நல்லா பெருசாகவே இருக்குது. அதுக்கும் ஒரு மூடி வச்சுருக்காங்க. இது வந்து தோசைக்கல், அதாவது நம்ம வந்து நான்ஸ்டிக் பேனில் தோசை சுடலாம், ஸ்கொயராக தோசை சுட்டுக்கலாம், மீன் பொரிச்சிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அழகாட்டு நம்ம ரசம் கிரேவி அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு சூப்பரான பேன் இருக்குது. அப்புறம் இது வந்து தாளிச்சி கொட்டோ இல்லைன்னா ஒரு முட்டை பொரிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நிறையவே சூப்பரான ஐட்டமாக இருக்குது. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிராண்ட் ரொம்ப வருஷத்துக்கு வரும், நல்லாவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விருந்து வச்சுருந்தாங்க. சாப்பாடு லஞ்சுக்கு வந்து சீலா மீன் பொரித்து வச்சுருந்தாங்க, நெய்மீன் சீலா. அதுக்கப்புறம் பீக்கங்காய் கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூடயே தேங்காய் சோறு, சம்பா பொன்னியில் தான் தேங்காய் சோறு பண்ணியிருந்தாங்க. அது கூட வஞ்சர மீனில் கிரேவி மீனானம். இப்போ கடல் இறாலில் பொடி இறால், அதில் வந்து தொக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணியிருந்தாப்புல. அது கூட பீட்ரூட்டு பொரியல், அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ சாயங்காலம் அவங்க வீட்டிலேருந்து தொழுதுட்டு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா கிளம்பி பக்கத்தில் தான் ஒரு 3-4 ஸ்டாப்பு தான் பஸ் ஸ்டாப்பு. அதனால் அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க வீட்டுக்கு போனால் இங்கே ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம். அவங்க வீட்டில் நிறைய ஐட்டம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்களே வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் எக்கு வச்சு பப்ஸு, அது கூட மசாலா வடை, அதாவது பருப்பு வடை, கறி கஞ்சி, மைசூர் பாக்கு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நினச்சோம் கடையில் தான் வாங்கி வச்சுருக்காங்கன்னு, அவங்க வீட்டிலே அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் நைட்டு டவுன் ஈஸ்ட்டுக்கு போனோம். அதாவது பேசரிஸில் இருக்குது. அங்கே போயிட்டு இந்த கடைக்கு போயிருந்தோம். ஹாட் பாட்டுக்கு போனால் அங்கே வந்து டேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அடுப்புலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதான் எல்லாம் ஃபேஷனாக வருது போல். இந்த இடத்துல நல்லா ஹால்லாம் அந்த மாதிரி வச்சு நம்ம வச்சுக்கலாம். வீடெலாம் கட்டும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வாங்கி ஹாலில் செட் பண்ணிக்கோங்க. எல்லா டேபிளுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அடுப்பு ஸ்டவ் வச்சுருக்காங்க. நல்லா சூடாக அந்த இன்ஸ்டன்ட் இது எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தனித்தனியான செட் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு டேபிள்லேயே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து சீம்பாட்டுக்கு தான் இது பண்ணோம். இப்போ எல்லோரும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து இப்படி எல்லாமே அவங்க சூப் எல்லாமே தந்துடுறாங்க. நம்மளே வேக வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். எல்லாமே சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் விரும்ப மாட்டேன். ஏன்ட்டா எனக்கு வந்து இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அதான் பழக்கம். சரி போய் ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நமக்கு என்ன தேவையோ எல்லாம் சீ ஃபுட்டு, நான் சீ ஃபுட் லவர்னால சீ ஃபுட்டில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் நான் எடுத்து போட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிருக்கணும். நாங்கள் வந்து 9:00 தான் அங்கே போயிருந்தோம். அங்கே 9:30க்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல். அதுக்கப்புறமா வந்து எல்லாம் எடுத்து வச்சுருவாங்களாம். 10:00 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் நினச்சோம் சரி ஒரு 10:30 வரைக்கும் இருக்கும், 11:00 அப்படி போட்டுவாங்கன்னு நினச்சி தான் போனோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட்டோம். ஆனால் நான் வீடியோ தான் எடுக்க முடியல. அவங்க சரன்னு எல்லாமே வந்து காலி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாப்புல. இப்படி சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த கடைக்கு போங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா ஒருத்து. அடுத்த நாள் வீட்டில் துபாயிலேருந்து அவங்க இந்தோனேசியாவுக்கு போயிட்டு அவங்க அம்மா வீட்டிலேருந்து இங்கே சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு. அவங்களுக்கு வந்திருக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ சாமான் வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்கள் அவங்க வீட்டிலேருந்து எல்லாமே. இந்தோனேசியாவில் வந்து அவங்க வீட்டை எல்லோரும் செஞ்சு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களாம். அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க. எல்லாமே வீட்டில் பண்ணது போல். நல்லா கலராக ஆரஞ்சு கலரில் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதை தான் பொரித்து பெரிய பெரிய பாட்டிலில் போட்டு
$5 $6 அப்படின்னு அங்க சேல்ஸ் பண்றாங்க. இன்டர்நேஷனல் உள்ளது. நான் இது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி வாங்கிட்டு வரும்போது நல்லா லாபமா இருக்கும். எவ்வளவோ இருக்கும். கொஞ்சம் பொரிச்சாலும் ஒரு டப்பா நெறைய வந்துரும். நான் பொரிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் மலேசியா, இந்தோனேசியா அந்த மாரி போனீங்கன்னா, அந்த மாரி அப்பளம்லாம் வாங்கிட்டு வந்து பொரிச்சு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பெரிய பெரிய பாக்கெட்ல எக்கச்சக்கமா அட்டைப்பெட்டி நெறைய எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளத்த வச்சு நான் என்ன செய்யன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, பக்கத்து வீடு, எதுத்த வீடு, தெரிஞ்சவங்களுக்கு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பங்கு வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப குடுத்து விடணும். அப்புறம் அது கூடயே கொஞ்சம் கிராம்பு எடுத்து வந்தாங்க. வீட்ல எல்லாரும் சேர்ந்து எனக்கு கேக் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு பொறந்த நாள் அன்னைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு கிஃப்ட்டும் எடுத்துட்டு வந்திருந்தாப்புல. ஒரு ஃப்ரெண்டு ஆரஞ்சு பழம், ஸ்வீட்ஸ் அந்த மாரி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இன்னொருத்தவங்க லண்டனுக்கோ எங்கேயோ போயிருந்தாங்க போல. அங்க இருந்து அவங்களும் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
வீட்ல என் பொண்ணும் பையனும் சேர்ந்து எனக்கு வாட்ச்சு வாங்கி குடுத்தாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு இது வாங்கி குடுத்தாங்க. நல்ல ஸ்டோன் வச்சு செம்ம அழகா இருந்துச்சு. இது வந்து நம்ம கேண்டில் வைக்கிற மாதிரி பெட்ரூம்ல, ஹால்ல அந்த மாரி வச்சுக்கலாம். டெக்கரேஷனுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இன்னொரு பையன் வந்து எனக்கு பேண்ட் வாங்கி குடுத்தான். யூனிக்ளோல. இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து சென்ட் பாட்டில் வாங்கி குடுத்தாங்க. கோச்சி. அப்புறம் எங்க வீட்டுக்கார்ட்ட நகை வாங்கி கேட்டேன். வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நகை விக்கிற விலைக்கு உனக்கு நகைலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நகைக்கு வேணா காசு தரேன்னு சொல்லிட்டு $500 தந்தாப்புல. நான் $500 கணக்கு பண்ணி பார்த்தா 2 கிராம் கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு ரேட்டு கூடி போச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். எப்போ காசு சேருதோ அப்போ நகை வாங்கிக்கலான்னு. இதுதான் எங்க வீட்டுக்காரர் குடுத்த கிஃப்ட் எனக்கு. ஃபேமிலி ஃப்ரெண்டு துபாயிலேருந்து வந்திருக்காங்க. வந்ததுக்கு எனக்கு புர்கா, அதுக்கப்புறமா வந்து இது தொழுவ துணி, மக்கனா எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. புர்கா செம்ம சூப்பரா இருந்துச்சு. நல்ல வெயிட்லெஸ்ஸா நல்லா செம்மையா இருக்கு. துணியும் செம்மையா நல்லா இருக்குது. மாடல் பார்த்தீங்கன்னா, அம்பர்லா கட்டிங்கு, வி கழுத்து. இந்த புர்காலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் அந்த மாரி வச்சு வாங்குறதோட, இந்த மாரி வாங்குனோம்னா, எத்தன வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நம்ம டெய்லி ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தொழு துணி பார்த்தீங்கன்னா, நல்லா பியூர் வெள்ள, நல்ல எம்ப்ராய்டரி போட்டு செம்ம சூப்பரா இருக்குது. பியூர் காட்டனு. காலத்துல தொழுவுறதுக்கு இந்த மாரி காட்டன் தான் நமக்கு சரிப்பட்டு வரும். வெயில் காலத்துல நம்ம வந்து காட்டன்ல யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. பள்ளிக்கெல்லாம் போம்போது, தொழுவ போம்போது இந்த மாரி பேக் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள துணிய வச்சு எடுத்துட்டு போலாம் தொழுவுறதுக்கு. அப்புறம் எனக்கு வேண்டி என் ஃப்ரெண்டு வந்து அவங்க கிச்சன் ஐட்டம் எடுத்து வந்தாங்க எனக்கு கிஃப்ட் தர்றதுக்கு. இது நல்ல பெரிய பேனு. நல்லா இருக்குது. நல்ல அகலமா நெறைய சமைக்கணும்னா இதில சமைச்சுக்கலாம். ஒரு 10, 12 பேருக்குள்ள. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து பொக்கே குடுத்தாங்க. ஃப்ளவர் பொக்கே ரொம்ப சூப்பரா இருக்குது. அது கூட எனக்கு பெஸ்ட் மம்மி அவார்ட் கிடைச்சிருக்குது. ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு இத பார்த்த உடனே. முதல் முறை எனக்கு கிடைச்சிருக்கு இந்த அவார்டு. பெருநாள் நெறைய லீவ் இருந்துச்சு 1 வீக்கு. 2, 3 நாள் கழிச்சு நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த
பொன்னி மெஸ்ஸுக்கு போயிருந்தோம். அங்க பிரியாணி எல்லாரும் ஃபேமிலியா தான் போயிருந்தோம். பிரியாணி, அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ்ஷு. இது வந்து நெத்திலி மீன் மாதிரி இருக்கு. ஆனா நெத்திலி இல்ல. நெத்திலில இருந்து ஒரு பெரிய சைஸா இருக்குது. நல்ல நம்ம கெழக்க மீன் மாதிரி. நான் வந்து பக்கத்து டேபிள்ல பார்த்தேன்னா, நான் நினச்சேன் இது வந்து நெத்திலி இது கெழக்க மீன் சொல்லிட்டு, பார்த்தா நெத்திலி மீன்ல இது ஒரு டைப்பு. எனக்கு மட்டன், சிக்கனோட இந்த சீ ஃபுட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சீ ஃபுட்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் பண்ணேன். அப்புறம் ஃபிஷ்ஷில அது பெரிய கிரில் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி. அப்பதான் அந்த கடையில போய் சாப்பிட போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப அடிக்கடி இப்ப அங்க தான் போறோம். சாப்பிட ரொம்ப நல்லாருக்கு. பொன்னி மெஸ்ஸு. லிட்டில் இந்தியால வந்து உங்களுக்கு ஆல் சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, சீஸ் கேக்கு, அப்புறம் ஆப்பிள் கேக்குன்னு சொல்லிட்டு 2 கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்க பெருநாள்ல என்ன பண்ணோம், பெருநாள் கழிச்சு என்ன செஞ்சோம்னு அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.